அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகையே ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற கொரோனா வைரஸிற்கு அடுத்தபடியாக புபோனிக் பிளேக் என்ற நோயினால் இந்த உலகிற்கு அச்சுறுத்தல் உள்ளதா என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். இந்த காணொளியை நீங்கள் கடைசி வரை பார்த்தால் உங்களுக்கு புரியும் இந்த புபோனிக் பிளேக் என்பது எவ்வளவு கொடிய நோய் என்று. புபோனிக் பிளேக் என்பது எர்சினிக் பெஸ்டிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு கொடிய நோயாகும். இந்த எர்சினிக் பெஸ்டிஸ் சிறிய பாலூட்டிகளில் காணப்படும். அதாவது எலி, உண்ணி போன்ற சிறிய பாலூட்டிகளில் இந்த பாக்டீரியா காணப்படும். மேலும் இந்த நோயானது விலங்குகளிலிருந்து மனிதர்களுக்கு எளிய முறையில் பரவக்கூடிய நோயாக உள்ளது. இந்த நோய் ஜூலை 7, 2020 மங்கோலியா என்ற இடத்தில் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நோயின் அறிகுறிகளாக அதாவது வீக்கம் ஏற்படும். கோழி முட்டை போன்ற அளவுக்கு வீக்கம் ஏற்படும். உதாரணத்திற்கு இங்கே ஒரு புகைப்படம் கொடுக்கப்பட்டுள்ளது. நோய் தாக்கிய நோயாளியின் தொடைப்பகுதியில் 2 கோழி முட்டை போன்ற வீக்கங்கள் ஏற்பட்டுள்ளது. இதுவே இந்த நோயின் முக்கிய அறிகுறியாக உள்ளது. இதை தவிர குளிர் காய்ச்சல், இருமல், உடல் சோர்வு, உடல் வலி ஆகியவையும் இதர அறிகுறிகளாக உள்ளது. இங்கு தொடைகளில் ஏற்பட்டுள்ள வீக்கத்திற்கு புபோஸ் என்று பெயர். அதனால் இந்நோயிற்கு புபோனிக் என்று பெயரிடல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிகுறிகள் நோய் தாக்கிய 1 முதல் 7 நாட்கள் கழித்து இதன் அறிகுறிகள் தென்படும். இந்த நோயிற்கு சிகிச்சை என்னவென்று பார்த்தால், நோய் தாக்கிய உடனே இதற்கான சிகிச்சை செய்யப்பட வேண்டும். அதாவது பரிசோதனை செய்து அதற்கான ஆன்டிபாடிகளை உட்கொள்ள வேண்டும். இந்த நோயின் இறப்பு விகிதம் எவ்வாறு என்று பார்த்தால், கொரோனா வைரஸை விட பல மடங்கு அதிகமாக உள்ளது. அதாவது 30 முதல் 100% இந்த நோயின் இறப்பு விகிதமாக உள்ளது. இந்த நோய் சிகிச்சை செய்யப்படவில்லை என்றால் மிகவும் அச்சுறுத்தலை இந்த உலகத்திற்கு ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. இங்கு இந்த பிளேக் நோய் 2 வகைகளாக உள்ளது. ஒன்று செப்டிசெமிக் பிளேக், அதாவது இந்த பாக்டீரியா இரத்த நாளங்களில் சென்று உயிர் சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு கொடிய நோய். அடுத்தபடியாக நிமோனிக் பிளேக், மேலும் இது வளர்ச்சி அடைந்து நுரையீரலை தாக்கும். இந்த நோயினால் 14ஆம் நூற்றாண்டில் சுமார் 50 மில்லியன் மக்கள் யூரோப்பியா கண்டத்தில் உயிரிழந்து உள்ளனர். மேலும் தற்பொழுது 2000 மற்றும் 2015 உலக அளவில் 3200 பேர் இந்த நோயினால் பாதிப்படைந்துள்ளனர். அப்பொழுது உயிரிழப்பானது 584 உள்ளது. இந்த நோயிற்கு மற்றொரு பெயரும் ஒன்று, அதாவது பிளாக் டெத். எதனால் என்று பார்த்தால் 1347 மற்றும் 1351 இந்த நோய் பல்வேறு வகையான நோய்களை விட அதிக அளவில் உயிர் சேதங்களை ஏற்படுத்தியதால் இந்த நோயிற்கு பிளாக் டெத் என்ற பெயரும் உண்டு. இந்த நோய் முதலில் எங்கு தோன்றியது என்று பார்த்தால், இதுவும் சைனா என்ற இடத்தில் தோன்றியது. பிறகு வணிக கப்பல்கள் மூலமாக கடல் தொடர்பில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் இந்த நோய் பரவியது. இந்த நோய் இந்தியாவிற்கும் பரவியது. இந்த நோயின் தாக்கம் மிகவும் கொடிய அளவில் உள்ளது. எப்போது என்று பார்த்தால் 1896 சுமார் 12 மில்லியன் இந்தியன் மக்களை இந்த நோய் உயிர் வாங்கி உள்ளது. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள படமானது மிகவும் அரிய புகைப்படம். பாம்பே என்று அழைக்கப்பட்ட அப்பொழுது பிளேக் நோயினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை மருத்துவர் பரிசோதனை செய்கிறார். இப்பொழுது நீங்கள் இந்த நோயின் அச்சுறுத்தல் எவ்வாறு இருக்கும் என்று உணர்ந்திருப்பீர்கள். மேலும் இந்த நோய் சைனாவிலிருந்து மற்ற உலக நாடுகள் அனைத்திற்கும் பரவாமல் இருக்க வேண்டுகிறோம்.
இந்த நோய் பரவாமல் இருக்க சீனா மற்றும் இதர அரசுகள் உதவி செய்ய வேண்டும். இந்த நோய் தாக்கப்பட்டால் உலக அளவில் பெரும் அளவில் சேதங்களை ஏற்படுத்தும், அதாவது உயிர் சேதங்களை ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதுவே இப்பொழுது கொரோனாவினால் ஏற்பட்டுள்ள உயிர் சேதங்களை விட பல மடங்கு உயிர் சேதங்களை ஏற்படுத்தும் என்பதில் ஐயமில்லை. நன்றி, வணக்கம். இப்பொழுது புரிந்திருக்கும் இந்த காணொளியின் பெயர் எதற்கு இப்படி வைத்தோம் என்று.